स सत्य वचनात् राजा धर्म पाशेन संयतः विवासयामास सुतं रामं दशरथः प्रियम. ஓகே, தசரத பிரியம். ஸோ இதோட பதவிபாகம். சங்கிறது சஹ, சத்யவச்சனாத் ராஜா தர்ம பாஷேன சம்யதः விவாசயாமாஸ சுதம் ராமம் தசரதः பிரியம். இப்போ இந்த பர்டிகுலர் இதுல வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் at this stage for y'all to find out what is the verb. kriya padam pratamam karomi, kriya padam pashyam. kim kriya padam? இங்க வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல கிரியாபதம் வந்து கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டான கிரியாபதம். விவாசயாமாஸ, விவாசயாமாஸ, விவாசயாமாஸ அப்படின்னா அது வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த கிரியா, அப்பதான் உங்களுக்கு புரியும். அதாவது வஸ் அப்படிங்கிறது தாத்து. பஸ் அப்படின்னா என்ன? டு லிவ். புத்திர வசதி, அகம் சென்னை நகரே வசாமி. பஸ் அப்படிங்கிறது தாத்து. ஓகே, அதுக்கு முன்னாடி உபசர்க போட்டு வி பஸ், அப்புறம் வசதி அப்படின்னு சொல்றோம். இங்க எப்படி இருக்குன்னா வாசயதி. இப்போ கரோதி, கிம் கரோதி? அகம் காரியம் கரோதி. கரோதி அப்படின்னு சொன்னானா செய்யறது, டைரக்ட். காரயதி, காரயதி அப்படின்னு சொன்னானா செய்ய வைக்கிறது. ஓகே, இப்ப நான் ஒருத்தர காரியம் செய்ய வைக்கிறேன்னா காரயதி. சலதி, சாலயதி, கரோதி, காரயதி. காரியம் காரயதி. இப்போ நான் ஒரு எக்ஸையோ ஒய்யையோ காரியம் செய்ய வைக்கிறேன். அதுதான் தட் ரூபம். நீங்க பின்னாடி படிப்பேன். ஐ டோன்ட் திங்க் சம்ஸ்கிருத பாரதியில அந்த ரூபம் இருக்கு, நான் பார்க்கல. தட் இஸ் கால்ட் நிஜந்த ரூபம். ஓகே, நிஜந்த ரூபம். நிஜந்த ரூபம் அப்படின்னா செய்ய வைக்கிறது, பண்றத. இப்போ பஷ்யதி, நான் பார்க்கிறேன். தர்ஷயதி, ஐ எம் ஷோயிங் so that I make others see. அதனாலதான் தர்ஷனம் அப்படிங்கிற, பிரதர்ஷனம் அப்படிங்கிற வேர்டு வரும். சோ கரோதி, காரயதி. அது மாதிரி விவாசயதி, விவாசயதி. அப்போ இது வந்து விவாசயாமாஸ, விவாசயாமாஸ அப்படிங்கிறது. அதாவது இந்த வஸ்ங்கிற தாத்து வந்து இட் இஸ் அ உபயபதி தாத்து. உபயபதி தாத்துனா என்ன? தட் இஸ் ஆல்சோ இன் பரஸ்மைபத, இட் இஸ் ஆல்சோ இன் ஆத்மனிபத. உபயபதினா ரெண்டுலயும் இருக்கு. பரஸ்மைபதி தாத்து, ஆத்மனிபதி தாத்து. உபயபதி தாத்துனா the dhatu is also, it is used in the atmanepade form also. It is also used in the parasmay. Okay, so vivasayamasa அப்படிங்கிறது ஆத்மனேபதே நிஜந்தம், நிஜந்த ரூபம். அப்போ
பஸ் அப்படிங்கிறது வசதி அப்படிங்கிறது ஒரு ரூபம். ஓகே, வசதி அப்படின்னா இருக்கிறது, வாசயதி அப்படின்னா இருக்க வைக்கிறது. இப்ப விவாசயதி அப்படின்னா விருத்த சப்தம், இருக்க வைக்காம விடுறது, பேனிஷ், இருக்க வைக்காம இருக்கிறது, விருத்த சப்தம், ஆப்போசிட். வசதி வாசயதி, இப்படி புரிஞ்சுக்கணும். வசதி இருக்கிறது, ஸ்டே. வாசயத்தின்னா இருக்க வைக்கிறது. விவாசயதி அப்படின்னா இருக்க வைக்காம இருக்கு, that is to send them out. அப்ப விவாசயாமாச அப்படிங்கிறது it is ஆத்மநேபதியில வருது, விவாச யாமாச. ஓகே, இப்போ இதுதான் இந்த இடத்துல வந்து நீங்க தாத்துவா எடுத்து கிரியாபதமா எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் விவாசயாமாச. சோ ச சத்யவச்சனா ராஜா தர்ம பாஷேன சம்யதः விவாசயாமாச சுதம் ராமம் தசரதः பிரியம். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்ப சக, யார் அந்த சக? தசரத். சத்யவச்சனாத். ஓகே, அப்ப சத்யவச்சனாத் முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல நம்ம என்ன படிச்சோம்? கைகேயிக்கு அவர் சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால அந்த பட்டாபிஷேகம் நடக்கும்போது அதுதான் படிச்சோம். கரெக்டா? முன்னாடி உள்ளது என்ன படிச்சோம் நம்ம? தஸ்ய அபிஷேச்சனம். என்ன சொல்றா வந்து கைகேயி என்ன சொல்றா? விவாசனம், பரதஸ்ய அபிஷேச்சனம், ராமஸ்ய விவாசனம், பரதஸ்ய அபிஷேச்சனம். அந்த ரெண்டு வரமும் கைகேயி கேட்க. அதனால இங்க வந்து என்ன வருது? அதனாலதான் சக சத்யவச்சனாத் ராஜா தர்ம பாஷேன சம்யதः விவாசயாமாச சுதம் ராமம் தசரதः பிரியம். இப்ப வந்து இப்ப நம்ம கிரியாபதம் தெரிஞ்சு போச்சு. விவாசயாமாச. அப்போ விவாசயாமாசன்னு நான் சொன்னேன், டு பேனிஷ், அதாவது நாடு கடத்துறது. இந்த இடத்துல வந்து நம்ம ராமரை வந்து நாட்டை விட்டு அனுப்புறது அப்படின்னு நினைச்சுக்கோ. ஓகே, பேனிஷ் அப்படி. அப்போ இங்க வந்து கிரியாபதம் விவாசயாமாச. இப்ப யாரு ஹூ? ஃபர்ஸ்ட் நம்ம பிரதமா விபக்தியோட கேள்வி கேட்கும். கஹ விவாசயாமாச, யார் பண்ணினாத? அப்போ தசரதः. பிரதமா விபக்தி ஏகவச்சனம் நமக்கு கிடைச்சது. கஹ விவாசயாமாச? தசரதः. இப்ப தசரதருக்கு ஏதாவது அட்ஜெக்டிவ் கொடுத்திருக்காரா? we must see that. கீதృశः தசரதः? அந்த தசரதர். சஹ தசரதः. கீதృశः தசரதः சஹ. புனः கீதృశः தசரதः? ராஜா தசரதः. புரியுதா? So first it is விவாசயாமாச கிரியாபதம். விவாசயாமாச பேனிஷ். யாரு? கஹ தசரதः. கீதృశः? சஹ. புனः கீதృశः தசரதः? ராஜா தசரதः. அப்புறம் இன்னொன்னு கொடுத்திருக்காங்க, சம்யதः. ஓகே, எப்படி யாரார் அவர் வந்து? சம்யதः எப்படி இருக்கிறார்? சம்யதஹனா பத்தஹ, கட்டுண்டு இருக்கார். சம்யதः. சம்யதः தசரதः. புனः கீதృశः தசரதः? சம்யதः
தசரதः. தசரதருக்கே 3 அட்ஜெக்டிவ் பாருங்க. கஹ விவாசயாமாச தசரதः விவாசயாமாச. कीदृशः दशरथः सः दशरथः. पुनः कीदृशः दशरथः राजा दशरथः. पुनः कीदृशः दशरथः संयतः दशरथः. ஓகே, சோ இது இவருக்கு எல்லாம் அட்ஜெக்டிவ். அப்போ இப்போ பிரதமா விபக்தியை நம்ம கேட்டோம். இப்போ அடுத்தது இப்போ சம்யத்தகன்னு வந்திருக்கு. கட்டுண்டார், பத்தக. சம்யத்தகனா பத்தக, டைட் அப், கட்டுண்ட. கேன சம்யத்தக, எதனால் கட்டுண்ட? கேன, அப்ப திருத்தியா விபக்தி வரும். கேன சம்யத்தக தர்ம பாஷேன சம்யத்தக. தர்மம் என்னும் கயரால் கட்டுண்ட. பாஷன கயர். தர்மம் தர்ம பாஷேன. சோ தர்மம் என்னும் கயரால் கட்டுண்ட தசரதர். தர்ம பாஷேன. எதனால் கட்டுண்டார்? கஸ்மாத் காரணாத். பஞ்சமி விபக்தி வருதுங்க. எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுங்கோ, காரணம் வரும்போது பஞ்சமி வரும். சோ கஸ்மாத் காரணாத். ஏன்னா வச்சனாத்னு வந்திருக்காங்க. சத்திய வச்சனாத், பஞ்சமி இல்லை, சத்திய வச்சனாத். கஸ்மாத் காரணாத் சத்திய வச்சனாத். கம் விவாசயாமாச. இப்ப அடுத்ததான் ஆப்ஜெக்டுக்கு வரும். இது எல்லாமே தசரதரோடையே கனெக்ஷனா வருது. பிரதமா விபக்தி கஹ விவாசயாமாச தசரதः. कीदृशः दशरथः सः दशरथः. पुनः कीदृशः दशरथः राजा दशरथः. पुनः कीदृशः दशरथः संयतः दशरथः. केन संयतः, இது தசரதரோட சம்பந்தப்பட்டதுதான். கேன தர்ம பாஷேன. கஸ்மாத் காரணாத், இந்த காரணத்தினால. சத்திய வச்சனாத். ஓகே, இப்ப அடுத்ததுதான் அடுத்தது. இப்ப விவாசயாமாச கம் விவாசயாமாச. இப்பதான் द्वितीया विभक्ति के कम रामम विवासयामास. कीदृशं रामम. ओके, कीदृशः दशरथः के प्रथमा विभक्ति नाल इங்க கம், அதனால द्वितीया विभक्ति. कीदृशं रामम सुतम. पुनः कीदृशं रामम और कीदृशं सुतम प्रियम. सो என்னலா இருக்கு, கிரியா வந்துடுத்து, பிரதமா விபக்தி வந்துடுத்து. பிரதமா விபக்தியோட சம்பந்தப்பட்டதே திருத்தியா விபக்தி. கேன சம்யத்தக தர்ம பாஷேன கஸ்மாத் காரணாத் சத்யவச்சனாத் கம் விவாசயாமாச रामम विवासयामास. कीदृशं रामम सुतं रामम. पुनः कीदृशं सुतं प्रियं सुतं. So these are the words. So என்ன இதுல சத்திய வச்சனத்தால் கட்டுண்ட தசரதர் தன்னுடைய பிரியமான சுத்தக, சுத்தான सन. ओके, सुतः का सुतम द्वितीया विभक्ति. रामम रामனை விவாசயாமாச. நாடு நாட்டை விட்டு போகும்படியாக செய்தார்.
சோ அது எப்படி வருது? அன்பய சத்யவச்சனாத் தர்மபாஷேன சம்யதஹ சஹ. பாருங்க, அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி முன்னாடி வந்துடுது, கேனாவும் முன்னாடியே வந்துடுது. ஓகே, காரணாத் இதுல வந்து பஞ்சமி முதல்ல வருது. சத்யவச்சனாத் தர்மபாஷேன சம்யதஹ சஹ ராஜா தசரதஹ பிரியம் சுதம் ராமம் விவாசயாமாஸ. இதுதான் இதோட அன்பயம். சுத்தம். Please don't ask. Wait, let me finish. I have not yet finished. 1 minute. Okay. இப்ப இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தர்ம பாஷேன திருத்தியா விபக்தி. ஓகே, சம்யதஹ பத்தஹ. இந்த சம்யத்தகங்கிறது கூட நம்ம படிப்போம். அடுத்தது நம்ம வந்து அதை யுக்த பிரத்யை படிக்கும் போது படிப்போம். பிரியம்னா பிரியமான, இஷ்டம். தசரதக நம்ம பார்த்துட்டோம். சுத்தம், I said புத்திரம். So these are the things. Okay. Now somebody wanted to ask me about. Yeah. இந்த சவுண்ட் ஜாஸ்தி. இதுல சஹா எதுக்கு மேடம்? அங்க சவுண்ட குறைக்கணும். ஐ திங்க். சொல்லுங்கம்மா. இதுல சஹா எதுக்கு? சஹன அந்த. தமிழ்ல சொல்ல மாட்டோமா அந்த? அந்த தசரதர், அந்த சத்தியவச்சனத்தால் கட்டுண்ட அந்த ராஜா தசரதர் தன்னுடைய பிரியமான பையன் ராமனை நாட்டை விட்டு வெளியேற செய்தார். இதுதான் தமிழ். புரிஞ்சுதாமா? இது verb only you have to think. Okay. Anybody has any doubt? Agre gacha mahada. ஷம்யதா மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுது. I don't know because நிறைய பேர் இந்த மொபைல் நேம்ஸோட இருக்காங்களா, எனக்கு யார் வந்திருக்காங்கன்னு தெரியல. ஜெயஸ்ரீ மேடம். Yeah, I can hear you now, but I don't know that you are late also because I just saw the names. I saw some mobile names. So யார் வந்திருக்கா வரல அப்படிங்கிறது எனக்கு I didn't know that. Okay. So shall I go to the next one? மேடம், ஒரே ஒரு தடவை அந்த ஃபுல்லா கம்ப்ளைண்ட சொன்னேன். சத்ய வச்சனாத் தர்ம பாஷேன சம்யதஹ சக ராஜா தசரதஹ. அப்புறம் என்ன? ராஜா பிரியம் சுதம் ராமம் விவாசயாமாஸ. அஸ்து மகோதய. அதான் இந்த விவாசயாமாஸங்கிறதுக்காக தான் நான் முதல்லவே ஆரம்பிச்சேன். நிஜந்தம் அது எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு தெரியல, அது கேட்கட்டேன். தன்யவாதம். சோ இப்ப நம்ம முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம தமிழ்லயே இதை வந்து படிச்சோன்னா வசனத்தால கட்டுண்ட வசனத்தின் காரணத்தால் தர்மத்தால கட்டுண்ட ராஜா தசரதர் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள சொல்லிட்டாலே we know how to write it. The same words only, they are repeated. புதுசா ஒன்னும் வார்த்தையெல்லாம் கொண்டு வர, பட் என்ன பதவி பாகம் பண்ணிட்டு அந்த பதவி பாகத்தோட நம்ம எழுதணும், அவ்வளவுதான். சில இடத்துல வந்து நம்ம பதவி பாகம் பண்ணாம இருந்ததுன்னா, இப்ப சஹ அப்படிங்கிறது ச அப்படிதான் இருக்கு. ஸ்லோகத்துல வரும்போது ச சத்யவதனா வச்சனாத் ராஜா, எல்லாமே ஒண்ணா. வச்சனாத் இத்து பிளஸ் ராஜா, அது வந்து த வந்திருக்கு. த வந்துட்டு இந்த ரா வந்து கீழே வந்திருக்கு. ஓகே, வச்சனாத் ராஜா.
So these are all sandhis, but I don't think there is any difficulty in this. Okay. So let us go to the next one. Sa jagama vanam veeraha pratigya manupalayan pitur vachana nirdeshat kaikeyaha priyakaranat. திருப்பி படிக்கிறேன். ச ஜகாம வனம் வீரஹ பிரதிக்யா மனுபாலயன் பிதுர்வச்சன நிர்தேஷாத் கைகேயாஹ பிரியகாரணாத். சஹ பதவிபாகம் ஜகாம வனம் வீரஹ. நான் திரும்பவும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். பதவி பாகம் எழுதும் பொழுது அனுஸ்வாரம் வந்தாலும் அத மக்காரம் போட்டுதான் எழுதணும். சிங்கிள் வேர்ட் ஹியர், தனி வார்த்தையா இருக்காது. ஓகே, நம்ம அனுஸ்வாரம் போட்டு எழுதலாம். எப்போ எழுதலாம்? அந்த ஸ்லோகத்துல எழுதலாம். ஆனா பதவி பாகம்னு வரும்பொழுது தனித்தனியா நம்ம கொமா போட்டு எழுதும் பொழுது மக்காரம் தான் போடணும் அனுஸ்வாரத்துக்கு பதில். ஓகே, பிரதிக்யா அனுபாலயன் பிதுஹு வச்சன நிர்தேஷாத் கைகேயாஹ பிரிய காரணாத். எத்தனை இத்து வந்திருக்கு? இத்து வந்தாலே இந்த காரணாத் அப்படின்னு. இப்ப இதுல வந்து again we have to see the verbs. verb. இப்போ இந்த மாதிரி இந்த ராமாயணம் இந்த மாதிரி, அதாவது பரோட்ச பூத கால அப்படின்னு சொல்லுவோம். பரோட்ச பூத கால நான் சொன்னேன், நம்ம பார்க்காத காலத்துல இருந்தது பூத்த காலம். நம்ம சாதாரண பூத்த கால தான் வந்து நம்ம யூஸ் பண்ற லங்ல காலம். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே, இப்ப இதுவும் நம்ம லிட்டு தான் பார்த்தோம். விவாசயா மாசாவும் லிட்டு தான், லிட்டோடு ஆத்மனேபதி. ஓகே, நிஜந்த ரூபம். சோ லிட்லக்கார தான் இதுல மேக்சிமம் யூஸ் பண்ணுவோம். சோ ஜகாம, ஜகாமங்கிறது லிட்லக்கார கம் தாத்து. ஓகே, கட்டக அப்படிங்கிறது போனான் அப்படிங்கிறது தான் ஜகா. போனான் சாதாரணமா வந்து அகச்சத் அப்படின்னு சொல்லலாம், கட்டவான் அப்படின்னு ஈஸியா வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. பட் ஜகாம அப்படிங்கிறது கத்தவான், அகச்சத், அதுதான். அதோட லிட்லக்கார நான் சொல்லேன் பரோட்ச பூத்தக்கால அவ வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால கம் தாத்து தான். ஓகே, இப்ப நம்மளோட சௌரியத்துக்காக நம்ம பாஸ்ட் டென்ஸா கத்தவான் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே, அப்போ இப்ப வந்து நம்ம ஜகாமங்கிறது தான் கிரியாபதம். இப்ப நமக்கே தெரியும், அதான் சொல்லுங்க கத்தவான். அப்போ கிரியாபதம் ஜகாம. அப்போ இந்த வந்து எப்படி வருது? கஹ ஜகாம, யார் போனான்? தசரத்தை நாட்டை விட்டு வெளியேற செய்வார். யாரை? ராமனை. அப்ப போறது யாரு? ராம். ஓகே, அப்போ இப்ப எப்படி வந்திருக்கு ஸ்லோகத்துல? சஹ ஜகாம வனம் வீர பிரதிக்யா அனுபாலய பிதுஹு வச்சன நிர்தேஷா கைகேயாக பிரிய காரணம். அப்போ இப்ப சஹங்கிறது யாரை குறிக்கிறது? ராமன். ராம. ஜகாம நான் சொன்னேன் கம் தாத்துவோடு லிட்லக்கார். வனம் நமக்கு தெரியும். வீரக அப்படிங்கிறது யாரை குறிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். பிரதிக்யா, பிரதிக்யா அனுபாலயன். ஓகே, அனுபாலயன் அனுசரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அனுபாலயத்தி. பித்துஹு, பித்துஹுங்கிறது ஷஷ்டி விபக்தி. பித்துஹு யாருடைய? அப்பாவுடைய. ஜனகஸ்ய.
वचन निर्देशात्, वचन निर्देशात् आज्ञात्. Okay. कैकेय्याः, देवी कैकेय्य प्रिय कारणता, பிரியம் இருக்கிறதுனால. சோ கிரியா வந்து ஜகாம. கஹ ஜகாம, இங்க ராமஹன் கொடுக்கல, அதனால நம்ம ராமஹன்னு போடக்கூடாது. சஹ, இங்க அப்படித்தானே கொடுத்துருக்கு. சஹ சஹ ஜகாம. கீதிருஷ சஹ, அவரை பத்தி என்ன கொடுத்திருக்கு? வீரக. ஓகே, இப்போ கீதிருஷ சஹ வீரக. அப்போ எங்க போனார்? குத்திர ஜகாம. குத்திர ஜகாம, வனம் ஜகாம. அப்போ இப்ப வந்து there are some more words. அனுபாலயன், அப்புறம் வந்து காரணாத், பிரதிக்யாம், கைகேயாஹா, பித்துஹு. இப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து क्वेश्चन கேட்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கிரியாபதத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஜகாம, கத்தவான். ஓகே, சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக வச்சுக்கோங்க. கத்தஹன்னு சொல்லலாம், கத்தவான்னு சொல்லலாம். கஹ ஜகாம, சஹஜ. கீதிருஷஹ, கீதிருஷஹ சஹ வீரஹ. ச வந்ததுனால புல்லிங்கா இருக்கிறதுனால கீதிருஷஹ, கீதிருஷஹ சஹ வீரஹ. குத்திர ஜகாம, வனம் ஜகாம. ஓகே, இப்போ அனுபாலயன், அனுசரிச்சு, எதை அனுசரிச்சு அவர் போனார்? காம் அனுபாலயன். ஏன்னா பிரதிக்யாம் வந்திருக்கு, பிரதிக்யாம். சோ துத்தியா விபக்தி. ஓகே, அண்ட் பிரதிக்யா ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம், அதனால கம்மு போடக்கூடாது. சோ காம் அனுபாலயன், பிரதிக்யா அனுபாலயன். ஓகே, அப்போ கிம் காரணாத், ஏன்னா வச்சன நிர்தேஷாத்னு வந்திருக்கு. ஓகே, வச்சன நிர்தேஷாத், அப்போ பஞ்சமி அந்த இடத்துல. சோ கிம் காரணாத் வச்சன நிர்தேஷாத். கஸ்ய வச்சன நிர்தேஷாத்? பிதுஹு வச்சன நிர்தேஷாத். முதல்ல என்ன போடுறோம்? கிம் காரணாத் வச்சன நிர்தேஷாத். கஸ்ய வச்சன நிர்தேஷாத்? பிதுஹு வச்சன நிர்தேஷாத். திரும்பவும் கிம் காரணாத் பிரிய காரணாத். ஓகே, கஸ்யாஹ பிரிய காரணாத் கைகேயாஹ பிரிய காரணாத். ரெண்டு ஷஷ்டி விபக்தி வருது. ஒண்ணு புல்லிங்கல பித்துஹு, கஸ்ய, கைகேயாஹாக்கு ஸ்திரீலிங்க. சோ கஸ்யாஹ பிரிய காரணாத் கைகேயாஹ பிரிய காரணாத். திரும்ப ரிப்பீட் பண்றேன். கிரியா ஜகாம, கஹ ஜகாம, சஹ ஜகாம. ஆவரணையில விட ராமன் ராமஹன் போடலாம். ஆவரணையில வித்தின் பிராக்கெட்ஸ். பட் எழுதும்போது சஹா தான் எழுதணும். கஹ ஜகாம, சஹ ஜகாம. கீதிருஷஹ சஹ வீரஹ.
कुत्र जगाम वनं जगाम काम अनुपालयन प्रतिज्ञा अनुपालयन 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 is actually शत्रु किम कारणात् वचन निर्देशात् कस्य वचन निर्देशात् पितुः वचन निर्देशात् திருப்பியும் किम कारणात् पुनः किम कारणात् प्रिय कारणात् कस्याः प्रिय कारणात् कैकेय्याः प्रिय कारणात् புரியலமா? Anybody has any doubt in this? No doubt, madam. என்னன்னா புரியுது மேடம். Okay. First அத கேள்விகளை வந்து அப்படியே மேடம் ஒரே எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சொல்லுங்க. நீங்க அந்த பிரதிஜ்ஞாம் செகண்ட் விபக்தியை சொன்னீங்க, அப்புறம் அனுபாலயன் அதுவும் அதனால எதுக்காக சொன்னீங்க மேடம்? நீங்க அத எதுக்காக பிரதிஜ்ஞாத்துக்காக அனுபாலயன்னா அனுசரிச்சு நான் வந்து ஆக்சுவலி என்னன்னா இந்த அனுபாலயன் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி பார்த்தானா அது சத்ரு பிரத்யயம். ஓகே, தட்ஸ் a சத்ரு பிரத்யய் which we have not done. சத்ரு பிரத்யய்னா எப்படி சொல்றது? இப்போ நான் சாப்பிட்டுண்டே டிவி பார்க்குறேன். சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன பையன் இருக்கான், பாலக்காக தூரதர்ஷனம் பஷ்யன் காததி. ஓகே, அதாவது கண்டினியூவஸ். நம்ம வந்து இங்கிலீஷ்ல பிரசன்ட் கண்டினியூவஸ் பார்த்துட்டே டிவி பார்த்துட்டே சாப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லும்போது பாலக்கக ஒரு சித்திரம் படம் பார்க்கிறான். சித்திரம் பஷ்யன் காததி, அப்போ படத்தை பார்த்து கொண்டே சாப்பிடுகிறான். இஸ் வாட்சிங் த மூவி அண்ட் ஈட்டிங், 2 actions. அப்பதான் வந்து அந்த சத்ரு வருது அந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து இதுல ஏன் சத்ருன்னா, அதாவது அனுசரித்து கொண்டே அப்பாவுடைய ஆணையை கைகேயுடைய பிரியனால் போகிறான். ஓகே, அதனாலதான் அந்த இன்னில முடியறது பஷ்யன் அத மாதிரி. ஓகே, பஷ்யன் சொல்றோம், கச்சன். இந்த புரிஞ்சுது மேடம். இந்த காம் வந்தது வந்து பிகாஸ் ஆஃப் அந்த காம் வந்து பிரதிஜ்யா ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம் பிரதிஜ்யா. அதனாலதான் நம்ம காம்னு கேள்வி கேட்கிறோம். பிரதிஜ்யாம்னு வந்திருக்கு இல்லையா? கரெக்டா நிர்மலா மேடம்? எஸ் மேடம், அதான். ஓகே மேடம். பிரதிஜ்யாம்னு வந்திருக்கு. அதனால புல்லிங்க கிடையாது. அது புல்லிங்கவா இருந்தானா நம்ம வந்து கம்னு கேட்போம். போன அன்வயர கிரமத்துல வந்து நம்ம கம்முன்னு கேட்டோம் இல்லையா? நம்ம வந்து கம் விவாசயா மாச ராமம் அது கம்முன்னு கேட்டோம். ஏன்னா ராமக புல்லிங்க. இங்க வந்து பிரதிஜ்யாம் அப்படின்னு வந்துருது. பிரதிஜ்யாம்னு வந்ததுனாலதான் நம்ம வந்து காம் அனுசரன் அப்படின்னு கேட்கணும். அனுபாலயன். ஓகே, அனுபாலயன். ஓகே, புரியுதாமா? எஸ் மேடம், தேங்க்யூ மேடம். புரியுது மேடம், தேங்க்யூ மேடம். சோ இப்ப இதோட அன்பையா எப்படி வரணும்? இப்ப நம்ம பிரதமா விபக்தி வந்து சக எப்படி வந்திருக்கு உங்களுக்கு? சக வீரக பிதுஹு வச்சன நிர்தேஷாத் கைகேயாः பிரிய காரணாத் பிரதிஜ்ஞாம் அனுபாலயன் வனம் ஜகாம.
சோ இங்க பாருங்க பிரதிஜையை பாருங்க. இப்ப எப்படி இதை நம்ம ப்ரோஸ் ஆர்டர்ல படிச்சா எப்படி வருது? அந்த வீரன் அப்பாவினுடைய வச்சன சொல்லுடைய காரணத்தாலும் கைகேயுடைய பிரியத்தின் காரணத்தாலும் இந்த பிரதிஜா ஆணையை அனுபாலயன் அனுசரித்து காட்டுக்கு சென்றான். He went to the forest. Anybody has any doubt in this? இந்த லெசன்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுண்டா I hope you have understood. Anybody has any doubt? Shall we go move further? Polama? Okay. Next. Okay, next page. Somebody can read. Anuvada Paddhati. இதுல அன்பையார்த்தம் முடிஞ்சது. தாத்பரியம் முதல் இதுக்கு தசரதன் தர்மவான், அது ஆதலால் அவன் முன்பு கைகேயிக்கு அளித்த வரங்களை மறுக்க இயலவில்லை. கைகேயி கேட்ட வரங்கள் மிக கொடியவைகளாக இருந்த போதிலும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு தசரதன் அவ்விரு வரங்களை நிறைவேற்ற வேண்டியதாயிற்று. ராமன் தசரதியின் பேரன்பிற்குரிய நற்குணங்கள் நிரம்பிய மகன், களங்கமற்றவன். இத்தகு அருமை மகனை எங்கனம் காட்டுக்கு அனுப்புவது? மன்னன் தசரதன் சொல்லனா துயருற்றான். வேறு வழியின்றி மனமும் இன்றி மன்னன் தசரதன் தன் மகனை காட்டுக்க அனுப்ப வேண்டியதாயிற்று. ஓகே, ஆக்சுவலி இது ரொம்ப சும்மா அப்படியே கொடுத்துருக்காங்க. பட் ஓகே. அடுத்தது இங்க உள்ள தாத்பரியம் இரு வரங்கள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே கைகேயி மகிழ்வாள். இது தசரதனை தவிப்பில் ஆழ்த்தியது. தான் அந்த இரு வாக்குகளை நிறைவேற்றினால் மட்டுமே வாழ்மை தவறாதவனாக இருக்க முடியும். அவ்வாறு செய்தாலோ அன்புமான் ராமனை காண அனுப்ப வேண்டும். இக்கட்டான சூழ்நிலையில் தந்தை அளித்த வாக்கை காக்க வேண்டி ராமன் தந்தையின் ஆணையிற்று மறுமொழி கூறாது காட்டுக்கு சென்றான். இப்போ அனுவாத பத்ததி. மிடில் ஆர்டர்ல இருந்து சாலமாத்தா படிக்காது. ஹரிஓம் அத்தா. அனுவாத பத்ததி. மொழிபெயர்ப்பில் அவ்விய சொற்களை இடைச்சொற்களை சரியான முறையில் உபயோகிப்பது முக்கியமானது. அவ்வியங்களை சரியாக உபயோகித்தால் மட்டுமே தகுந்த அர்த்தத்தை நாம் வெளிக்கொணர முடியும். இந்த பாடத்தில் 3 அவ்வியங்களின் உபயோக முறை தரப்பட்டுள்ளது. அவை முறையே ச, மேலும், ஏவ மற்றும் அபி, கூட என்பவை. ச, மேலும் 2 வார்த்தைகளை இணைக்க இது உபயோகப்படுத்தப்படுகிறது. உதாரணம், ராமனும் கிருஷ்ணனும். ராமக கிருஷ்ணக ச. சீதாவும் சாவித்ரியும். சீதா சாவித்ரி ச. ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும். ராமக லக்ஷ்மணக சீதா ச. தமிழில் கடைசி பெயருக்கு முன்னால் மற்றும் என்பதை சேர்க்கிறோம். சமஸ்கிருதத்தில் கடைசி பெயர் சொல்லையும் தாண்டி இறுதியில் தான் சாவை சேர்க்கிறோம். ஓகே, தன்யவாதம். விஜயலட்சுமி மேடம் படிங்கோ. ஏவ அவதாரணார்த்தக அவ்யயம் நிச்சயமாக மட்டுமே, கட்டாயமாக. உதாரணம், தத்
அத்ர ஏவ அஸ்தி, அங்குதான் உள்ளது. இச்சொல் ஒரு வாக்கியத்துக்கு உறுதித்தன்மையை கொடுக்கிறது, நிச்சயமாக என்ற பொருளை தருகிறது. அதற்கு அவதாரணா நிச்சயக என்று பெயர். எந்த வார்த்தைக்கு அழுத்தம் தரப்பட வேண்டுமோ அதற்கு பிறகு இது பயன்படுத்தப்படுகிறது. ராமக ஏவ நகரம் கச்சதி, ராமன் தான் மட்டும் நகரத்துக்கு செல்கிறான், வேறு யாரும் அல்ல. ராமக நகரம் ஏவ கச்சதி, ராமன் நகரத்துக்கு மட்டும்தான் செல்கிறான், வேறெங்கும் அல்ல. ராமக நகரம் கச்சதி ஏவ, ராமன் நகரத்துக்கு நிச்சயம் செல்வான், அதில் சந்தேகம் இல்லை. மேலே உள்ள வாக்கியங்களில் ஏவ என்ற சொல்லை எழுவாய், செயற்படு பொருள் மற்றும் வினை சொற்களுடன் முறையே சேர்த்து எழுதும் பொழுது அந்தந்த சொற்களை அது உறுதிப்படுத்துகிறது. வினை சொல்லை அடுத்து ஏவ வரும் சில உதாரணங்களை போதும். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே சம்திங். இந்த ஏவ அப்படிங்கிறது வந்து ஹவு இட் இஸ் யூஸ்ட். வந்து நான் சொல்ல வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நம்ம தமிழ் மாதிரி இங்கிலீஷ் மாதிரி கிடையாது. ராமா சீதா அண்ட் லக்ஷ்மணா நம்ம சொல்ல மாட்டோம். ராமஹ சீதா லக்ஷ்மண ச அப்படிதான். தட் இஸ் த ரூல் ஆஃப் சம்ஸ்கிருதம். அண்ட் வந்து கடைசியில போகும். அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஏவ. இந்த ஏவால மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ராமஹ நகரமேவ கச்சதி. இப்போ நம்ம எதுல ஸ்ட்ரெஸ் பண்றோம்? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பிரதமா விபக்தியில ஸ்ட்ரெஸ் பண்றோம்னா ராமஹ ஏவ நகரம் கச்சதி. ராமஹ ஏவ அப்படின்னா ராமன் மட்டும் நகரத்துக்கு செல்லும். ராமா அலோன் or ராமா only ராமா goes to the city. அப்புறம் ராமஹ நகரம் ஏவ கச்சதி. இப்ப இந்த இடத்துல இட் இஸ் கமிங் ஆஃப்டர் த த்விதியா விபக்தி. அப்ப த்விதியா விபக்திக்கு தான் அந்த இது கொடுக்கணும். அப்ப ராமன், அப்போ இங்க நகரமேவ, அவன் நகரத்துக்கு மட்டும்தான் போறான். இஸ் நாட் கோயிங் எனிவேர் எல்ஸ். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூணாவது பாருங்க, the stress is on the verb கச்சதி ஏவ. ஓகே, அப்போ கச்சதி ஏவ அப்படின்னா இந்த இடத்துல வந்து when verb-ஓட வரும்பொழுது சந்தேகம் இல்லாம கண்டிப்பா போறான், நிச்சயம் போவான் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஸோ மூணு. அது எப்படி சப்ஜெக்டோட வரும்பொழுது எப்படி ஆகுது, ஆப்ஜெக்டோட வரும்போது எப்படி ஆகுது, வேர்போட வரும்போது எப்படி ஆகுது. ஓகே, ஸோ கர்த்திருப்பதம், கர்மபதம், கிரியாபதம், இந்த மூணோடையும் ஏவ அப்படிங்கிற அவ்யயம், சங்கிற அவ்யயம் கடைசியில வருது, அதை நம்ம பார்த்துட்டோம். ஏவங்கிற அவ்யயம் வந்து கர்த்திருப்பதம், கர்மபதம், கிரியாபதம் இந்த பதங்களோட வரும்பொழுது அது எப்படி மாறுறது, அர்த்தம் எப்படி மாறுது, அர்த்தம் தான் மாறும். அதைத்தான் நம்ம we have to know. எதுக்கு அப்புறம் இந்த ஏவ வந்திருக்கு. இப்ப நம்ம எழுதும் போதே நம்ம வந்து பார்த்து எழுதணும் எங்க ஏவ போறோம். ஓகே, அகமேவ காயாமி, நான் தான் பாடுவேன், நான் மட்டும்தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அகம் ஸ்லோகமேவ பட்டாமி, நான் ஸ்லோகத்தை மட்டும்தான் படிப்பேன். அது மாதிரி அந்த கர்த்திருப்பதத்துக்கும் கர்மபதத்துக்கும் கச்சதி ஏவ அப்படின்னு சொல்றோம். கிரியாபதத்துக்கு கச்சதி ஏவன கண்டிப்பாக போவான், பட்டாமி ஏவ கண்டிப்பாக படிப்பேன். ஸோ இது மாதிரி இந்த த்ரீ அந்த இதையும் டிஸ்டிங்விஷ் பண்ணி நம்ம ஏவ போது இது ஏன் அனுவாத பద్ధதியில கொடுத்துருக்கா அப்படின்னா டிரான்ஸ்லேஷன். ஓகே, உமா மேடம், ஆர் யூ தேர்? Uma madam? Yes, madam. Yeah. Okay. Yeah, okay. You are in this. You are having an English book, right? Yes, madam. Okay. நீங்க அப்ப அடுத்தது படிங்க. Before Uma madam, who's there? Sita Lakshmi madam.
சீதாராமன் சார் படிங்க. அஸ்து மாதா. ம். அவன் அதுதான் இதுல படிக்கட்டுமா? வினைச்சொல்லை வினைச்சொல்லை அதுல இது பண்ணு. வினைச்சொல்லை அடுத்து ஏவ வரும் சில உதாரணங்களை இங்கு பார்ப்போம். அவன் நிச்சயமாக வருகிறான். சக ஆகச்சதி ஏவ, நான் கட்டாயமாக கேட்கிறேன். அகம் ஸ்ருணோமி ஏவ, அவர்கள் கண்டிப்பாக வருகிறார்கள். தே ஆகச்சந்தி ஏவ, அவன் வந்தே விட்டான். சக ஆகதவான் ஏவ, அது நிச்சயமாக விழுந்திருக்கிறது. தத் பதிதம் ஏவ, நான் கட்டாயமாக பார்க்கிறேன். அகம் பஷ்யாமி ஏவ, நான் கட்டாயமாக செய்கிறேன். அகம் கரோமி ஏவ, அது நிச்சயமாக கிடைக்கப் பெறும். தத் லப்யதே ஏவ, அவள் நிச்சயமாக தந்துள்ளாள். சா தத்தவதி ஏவ, இதுல அது நிச்சயமாக கிடைக்க பெறும் அப்படிங்கிறது இதுல இருக்கு, கர்மணியில. லப்யதே லபதே லப்யதே லப்யதே. Okay, okay, sir. So this you can understand. Kandipa, the translation. This is mainly important for that. I told you in Parichaya, there will be a lot of translation exercises. Translation is very important. You have to be correct. Uma madam, can you read Api? Yes, madam. Api also too. Api is also placed after a word like eva, but in a different sense. Ramaha api nagaram agachati. Rama too is coming to the city along with somebody else. Ramaha nagaram api agachati. Rama is coming to the city too. He is giving elsewhere also. He is going elsewhere also. Ramaha nagaram agachati api. Rama is coming also to the city. He is doing something else also. He is doing something else too. So இதுலயும் பாருங்க. ஓகே ஓகே, இதுலயும் எப்படி இருக்கு? ராமஹ அப்பி நகரம் ஆகச்சதி. இப்ப இங்க பிரதமா விபக்திக்கு அப்புறம் அப்பி. So this only thing is the ஏவ மாதிரி அப்பி ஆல்சோ பிரதமா விபக்திக்கு அப்புறமா வந்தானா எப்படி இருக்கும்? வித்யா விபக்திக்கு அப்புறம் வந்தா நம்ம எப்படி சொல்லணும்? சோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். சோ ராமஹ அப்பி, அப்ப ராமனும், ஆல்சோ ராமன், ராமனும் நகரத்துக்கு வருகிறான். Somebody is on. I think Varalakshmi madam, can you please mute yourself? Yeah. ராமஹ அப்பி நகரம் ஆகச்சதி, ராமனும் நகரத்துக்கு வருகிறான். ஓகே, அப்படின்னா என்ன? வேற யாரோ வராங்க, அவங்களோட ராமனும் வருகிறான். ராமஹ நகரமப்பி ஆகச்சதி. இப்ப நகரமப்பின்னா நகரத்துக்கும் வருகிறான். இப்ப இங்க த்விதியா விபக்திக்கு அப்புறம். So the stress is, the api is on the த்விதியா விபக்தி. அது புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த இடத்துலதான் நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். ஓகே, ராமஹக்கு கொடுக்க கூடாது. தென் ராமஹ நகரம் ஆகச்சதி அப்பி, இப்ப நகரத்துக்கு வரவும் செய்கிறான். சோ வேற ஏதோ காரணமும் செய்யறான், காரியமும் செய்யறான், நகரத்துக்கு வரவும் செய்கிறான். அந்த மாதிரி நிச்சயம் அப்படி சொல்லும்போது ஆகச்சதி அப்படி. சோ இதுல மொழிபெயர்க்கணும், டிரான்ஸ்லேட். Can we try those exercises or I will finish it? Nothing else. Okay, we'll do this actually, but before that I'll finish the Sangraha Vishya, page 81. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிரபலமான 5. Okay, the famous 5. Pancha Pativrataha, Ahalya, Draupadi, Sita, Tara, Mandodari. There's nothing to explain. Pancha Pandavaha, Yudhishthiraha, Bhimaha, Arjunaha, Nakulaha, Sahadevaha. Pancha Bhutani, Prithvi, Apaha, Tejaha, Vayuhu, Akasha.
ஆபகன ஹீட். ஓகே, பிருத்வி நெருப்பு வச்சுக்கணும். பஞ்ச அங்கானி, அதான் பஞ்சாங்கம். திதிஹி வாசரஹ நக்ஷத்ரம் யோகஹ கரணம். அப்ப பஞ்சபாணாக, பஞ்சபாணம், அந்த பானங்கள்ல அரவிந்தம், அசோகம், சூதம், நவமாலிகா, நீலோத்பலம். தென் பஞ்சயஜ்ஞாக, தேவயஜ்ஞः, பித்ருயஜ்ஞः, பூதயஜ்ஞः, மனுஷ்யயஜ்ஞः, பிரம்மயஜ்ஞः. இத்தனை 5 வகையான யாகம். பஞ்ச உபச்சாராக, இது நம்மளுக்கு தெரியும். கந்தக, ஸ்மெல், புஷ்பம், தூபக, தீபக, நைவேத்தியம். So these are the famous 5. இது அதுக்கப்புறமா பாரம்பரியம், அது பார்க்கணும். ஷமி ஷமயதே பாபம், ஷமி சத்ரு விநாசினி, அர்ஜுனஸ்ய தனுர்தாரி, ராமஸ்ய பிரிய தர்ஷினி. இப்ப வந்து இது ஷமி அப்படிங்கிற ஒரு மரத்தை பத்தி சொல்லுது. ஓகே, அந்த they both like பிரியதர்ஷினி. செகண்ட் லைன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அர்ஜுனஸ்ய தனுர்தாரி ராமஸ்ய. இப்போ தனுர்தாரி ராமஸ்ய அப்படின்னா தனுர்தரக, பிள்ளை ஏந்திய. ராமஸ்ய, ராமனுக்கும் இந்த இடத்துல அப்படிதான் எடுத்துக்கணும். ராமஸ்ய அர்ஜுனஸ்ய பிரியதர்ஷினி, பிரியமானது. எது? ஷமி. அதான் ஷமிங்கிற விருட்சம். அது என்ன பண்ணது? சமயத்தே பாபம், சத்ரு விநாசினி. சமயத்தே பாபம். So shamayate, it is destroying the பாபம். It's removing our sins. பாபத்தை எடுத்து விடுகிறது. அடுத்தது சத்ரு விநாசினி. அப்போ எதிரிகளையும் விநாசனம், அதான் நாசனம் பண்ணக்கூடியது, எதிரிகளை அழிக்கக்கூடியது. அது என்னது? ஷமி மரம். அது யாருடைய பிரியமானது? ஓகே, அது அர்ஜுனருக்கும் வெள்ளேந்திய ராமருக்கும் பிரியமான அந்த மரம். அந்த அந்த சமியை அதான் போட்டிருக்கா, விஜயதசமி என்று எல்லோருக்கும் அழிப்பது வழக்கம். அப்போது இந்த ஸ்லோகம் சொல்லும். In earlier days they would have given everyone this tree. இதனால பாவங்களையும் போக்க முடியும், நம்மளுடைய எதிரிகள் இல்லாமலும் நம்ம இருக்க முடியும் அப்படின்னு விஜயதசமி when you start anything new, அன்னைக்கு இந்த மரங்கள், இந்த மரத்தை கிஃப்டா பாரம்பரியம். Now let us come to this தமிழ் மொழிபெயர்க்கவும். டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். சீதாராமன், சீதாலட்சுமி மேடம். சீதாலட்சுமி மேடம் அறிவார் மேடம் இருக்கேன். கேட்கலையா? இப்பதான் கொஞ்சம் ஃபீபிளா கேட்கறேன். இது என்ன மொழிபெயர்க்கிறது? அது சொல்லணுமா? இல்லம்மா, தமிழில். ஆமா, தமிழில் மொழிபெயர்க்கவும் போட்டிருக்காங்க. தமிழில் மொழிபெயர்க்கவும் வந்து விஷ்ணு சிவம் ச தியாயத், பிரம்மனையும் விஷ்ணுவையும் சிவனையும் தியானம் செய்ய வேண்டும். இல்ல தியாயத்தா உத்தம புருஷன்ல இருக்கு இல்லையா? தியானம் செய்யுங்கள். தியாயத்தை என்ன புருஷமா? தியாயத்தை வந்து இந்த இத்தாமன் அர்த்தம் அந்த லோட்லக்காரல வருதே. லோட்லக்காரல என்ன புருஷ? மத்தியம புருஷன். மத்தியம புருஷ என்ன வச்சனம்? மத்தியம புருஷ ஏக வச்சனம். கொஞ்சம் யோசிங்க. ஏக வச்சனம் வருமா? தூதாம் அந்த ஆதம் த ஓ பகுவச்சனம்.
அடுத்து வந்து கைலாசே தேவாகா கந்தர்வாகா ச நிவசந்தி. கைலாயத்தில் தேவர்களும் கந்தர்வர்களும் வசிக்கிறார்கள். ஓகே. लेखनी गृहे एव अस्ति. பேனா வீட்டில் மட்டும்தான் உள்ளது. மியூட் பண்ணிக்கிறீங்களா? என்ன மேடம்? கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்த Can you hear me? Am I audible? கேக்குறது. இப்ப என்ன சொன்னீங்க மறுபடியா? இல்லம்மா, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்த சாரி ஓகே மேடம். சாரி என்னோட ஸ்பீக்கர் சீதா லட்சுமி மேடம். ராஜேஸ்வரி ஹரிஹரன் மேடம். I can see. சொல்றேன் மேடம். லேಖನಿ ಗೃಹೇ ಏವ ಅಸ್ತಿ. பேனா இல்ல, அது வீட்டுல தான் இருக்கு. அகம் லேಖನಿ ஆனேத்தும் ஏவ விஸ்மிருதவான். நான் பேனா எடுத்துட்டு வர மறந்து விட்டேனா? ஆனேத்தும் ஏவ கொண்டு மறந்தே விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மறந்தே விட்டேன். அடுத்தது படிங்க. சாயம் விருஷ்டிஹி பவிஷ்யதி ஏவ. சாயங்காலம் மழை பவிஷ்யதி ஏவ. நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, இதுக்கப்புறம் வேர்புக்கு அப்புறம் வந்தானா கட்டாயம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? சாயங்காலம் மழை கட்டாயம் வரும். கட்டாயமாக. ஓகே. வரும், வெய்யும், எப்படி வரும். ஓகே, யூ கேன் மியூட் யுவர்செல்ஃப். ராஜேஸ்வரி வைத்தியநாதன் மேடம். நமஸ்காரம். மம சகாஷே தனம் நாஸ்தி ஏவ. என்னுடைய ஃப்ரெண்டு நண்பனிடத்தில் பணம் மட்டும் இல்லை. இல்ல, சகாஷேன ஃப்ரெண்டு கிடையாதுமா. சகாஷேனா என்னுடைய அருகில், பக்கத்தில். இப்ப என்னிடத்தில். ஓகே. சக்கானாக்க நான் சக்கி சக்கா. அது வேற. அது வந்து பெரிய அது சக்கா. ஓகே ஓகே ஓகே. சகாஷேனா என் அருகில் அப்படி. என்னுடைய அருகில் அதாவது என்னிடத்தில் அப்படி கூட சொல்லலாம். பணம் இல்லை. என்னிடம். நாஸ்தி ஏவ. பணம் மட்டும் இல்லை. அப்படி இல்ல, நாஸ்தி ஏவ அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? பணம் மட்டும் இல்லைன்னு சொல்லுவோமா, இல்ல பணம் இல்லவே இல்லைன்னு சொல்லுவோமா? பணமே இல்லை. பணமே இல்லை. அப்படிதான். பணம் இல்லவே இல்லை, பணமே இல்லை. பணமே இல்லை. இடத்தில் பணமே இல்லை. விருட்சே பர்ணானி ஏவ ந சந்தி. மரத்தில் இலைகள் மட்டும் இலைகளே சொல்லாம இலைகளே இல்லை அப்படி சொல்ல. இலைகளே இல்லை. பர்ணானி ஏவ ந சந்தி. இலைகளே இல்லை. தயா சக அகம் அப்பி ஆகச்சாமி. தயானா முன்னுடன் நானும் உன்னுடன் கூட வருகிறேன். நானும் உன்னுடன் வருகிறேன். கூட வருகிறேன். ஓகே, கேன் மியூட் யுவர்செல்ஃப். ஓகே, ராதை மேடம். Yes, madam. सः कदाचित् आगच्छति अपि. He will come sometime. Certainly he will come sometime. He will come certainly sometime. ஆகச்சதி அப்பி. Sometimes. Okay. எப்போது வருவார். எப்பயாவது கண்டிப்பாக வருவார். எப்போது வருவார். सः सज्जनः चतुरः च. He is a gentleman and a clever person.
Okay. He is a good Saj- man and a clever person. Good man. Sajjanahana நல்லவன். Good. Good சரி. man. Good man. Gentleman. Good சரி. man. Okay. He's a good and clever man. Okay. Good and clever. English man. English. Thank you. Okay. Sharada madam, I think I left you off. Are you there? Namaskar ji, irken ji. Okay, very well. Okay. மத்த 4வதுக்கும் 9வது ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. இல்ல அகம் லேகனிம் ஆனேத்தும் ஏவ விஸ்மிருத்தவான் இருக்கு இல்லையா? அதாவது நான் பேனாவை எடுத்துக்கொண்டு வர மட்டும் மறந்து விட்டேன் வருமா? எடுத்துக்கொண்டு வர மட்டும் மறந்து விட்டேன், எடுத்து வர மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்ல. அதாவது டிரான்ஸ்லேஷன் சார் அப்படியே பண்ணாம இப்ப வந்து நீங்க சாதாரணமா நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போறேன், நீங்க பேனாவை கொண்டு வரலைன்னா நீங்க எப்படி சொல்லுவேன்? நான் பேனாவை கொண்டு வர மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? ஆமா. அது மாதிரியே பண்ணுங்க. Don't go too much. அப்போ விஸ்மிருத்தவான் ஏவன் வருமா? விஸ்மிருத்தவான் ஏவன் வேண்டாம், பேனாவை தானே. அதனாலதான் விஸ்மிருத்தவான் ஏவன் இத கொடுக்கல. அப்புறம் 9ல வந்து இந்த அப்பின்னு வந்திருக்கு இல்லையா? ச தக கதாச்சித் ஆகச்சதி அபி. எப்பொழுதாவது யாருடனோ வருவாளா இல்ல அப்பிங்கிறது இந்த இடத்துல யாருடனோ ஒரு கட்டாயம் வருவாள்னு எப்படி அது மாதிரி வருமா? கட்டாயம் தான் சார், கண்டிப்பா வருவாள் தான். இப்ப நம்மளுக்கு ஆகச்சதி அப்பி அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு அப்படித்தானே வருது. ஆகச்சதி அப்படின்னா காரியமும், அதாவது வரவும் செய்வான் அப்படின்னு. வரவும் செய்வாள். கதாச்சித் வரவும் செய்வான், கண்டிப்பா அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வரவும் கண்டிப்பாக வரவும் வருவான், அப்போ எப்பொழுதாவது வரவும் செய்வான் அப்படி சொல்லுவாங்க. சரி மாதா, தேங்க்யூ. ஓகேமா. சாரதா மேடம். நமஸ்காரம் ஜி. சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கவும். ராமனையும் கிருஷ்ணனையும் மோகனாவையும் கூப்பிடு. ராமக கிருஷ்ணக மோகனா ச கூப்பிடுங்கிறதுக்கு ஆஹ்வய. இப்போ நீங்க வந்து எல்லாத்துலயும் வந்து பிரதமா விபக்தி போட்டேன். இப்போ சென்டென்ஸ் எப்படி படிச்சேன்? ராமனை படிச்சேலா, ராமன் படிச்சேலா? ராமனையும் கிருஷ்ணனையும். ராமனைன்னு வருது இல்லையா? ஆமா. அப்ப என்ன விபக்தி போடணும்? செகண்ட் திவ்யா விபக்தி. ராமம் கிருஷ்ணம் மோகனாம் ச ஆகுவ. அடுத்து தேவர்களும் அசுரர்களும் போர் புரிந்தனர். தேவர்களும் தேவாக அசுராக போர் புரிந்தனர். யுத்தம் இல்ல, புரிந்தனர் பாஸ்ட். நீங்க வந்து பூத காலத்துல கரோத்திக்கு சொன்னாங்க. அது சொல்லுங்க. இல்லாட்டா உங்களுக்கு அது சரியா வரல அப்படின்னா கிருத்துவா சொல்லிடலாங்க. கிருத்தவந்தக தேவாக யுத்தம் கிருத்தவந்தக. தேவாக அசுராக யுத்தம் கிருத்தவந்தக. ராமனும் லக்ஷ்மணனும். ஓகே, இனஃப் மா. ಧನ್ಯವಾದ ಜಿ. पार्वती शिवराम मैडम. अस्तु माता. Rama, Lakshmana and Sita went to the forest. Ramaha, Lakshmanaha
सीता च वनं गतवन्तः. The sage lives in the forest only. Sadhuhu vanam eva vasati. Vanam varma. That can nalla In the forest. Vani. Sorry, 7th vibhakti. Sadhuhu vane eva vasati. Okay. அடுத்தது before Parvati. Okay, Padmavati madam, are you there? இருக்கேன். Okay. ஹரி ஓம். மகேஷ் தானே இன்று இங்கு வந்திருக்கிறான். இப்போ வந்து மகேஷா இதுல வந்து எப்படி வரும்? மகேஷா ஏவ இன்றுங்கிறதுக்கு அத்திய இங்கு சொல்றதுக்கு அத்திர சொல்லலாமா? கதவான் வருமா? வந்திருக்கிறான் பாஸ்டன்ல சொல்றது. அப்போ என்ன சொல்லலாம்? ஆகச்சதி. அப்ப ஆகத்தவான். ஆகத்தவான் ரைட்டா? கரெக்ட். வெரி குட். குட் ட்ரை. நல்லா பண்ணுங்க. அடுத்த சென்டென்ஸ் பண்ணுங்க. ஒரு கடிதம் எழுத கூட நேரம் இல்லை. கடிதம் சொல்லிட்டுனா பத்திரம். இது எழுதுறதுங்கிறது லேக்கனம் சொல்லுவோம். லேக்கனம். சமயம் நாஸ்தி சொல்லுவோமா? சமயக நாஸ்தி. சமயக நாஸ்தி. எப்படி வேணா போலாம். ஏகம் பத்திரம். பத்திரம் எழுதுறதுக்கு வந்து லேக்கனம். லேக்கித்தும் சமயக நாஸ்தி. இப்போ இல்லைங்க சொல்லணும்ல. அபி சேர்க்கணும். அபி சமயக நாஸ்தி. சொல்லுங்க. பத்திரம் லேக்கித்தும் अपि समयः नास्ति. Okay. Nitya madam. ஹரி ஓம் மாதா. இந்த புத்தகத்தை படித்த பின்பே சரி. ஏதத் புஸ்தகம் படித்த பின்பே படித்தும் இல்ல, படித்த பின்பு. two actions. First ஒரு action. அப்ப என்ன பிரத்யேக? पठित्वा पठित्वा एव गच्छ. एतत् पुस्तकं पठित्वा एव गच्छ. नीयुम् एन्नुडन् वा. त्वम् अपि मया सह आगच्छ. Okay. Nirmala madam. Yes madam. You too come with me. இல்ல, அது முடிச்சிட்டாங்க. அது முடிச்சாச்சு இல்லையா? அது இது ரொம்ப கஷ்டம். As he is earning, he spends. கஷ்டம் மேடம். எனக்கு தெரியாது மேடம். இது எனக்கு தெரியாது. 10th பண்ணுங்க. 10th. Okay. The officer comes to the village too. Okay. Officer adhikari comes to the village too. Adhikari கிராமத்துக்கு. கிராமம் api comes. So present tense போட்டுக்கலாம் மேடம். அப்போ கச்சதி. கச்சதி போட்டுக்கலாமா? கச்சதி comes எப்படி கச்சதி வரும்? ஓகே, present tense. ஓகே, அப்போ வந்து ஆகச்சத். கத்தவான். நீங்க புரிஞ்சுக்கோங்க. கச்சதினா கோ. கம்முக்கு என்ன வரும்? ஓ, ஆகச்சதி. You are right, but you are mistaken. அந்த தப்பா சொல்றேன். அதிகாரி கிராமம் அப்பி ஆகச்சதி. Okay.
தேங்க்யூ மேடம். இது 9th தெரியல மேடம் எனக்கு. அவன் சம்பாதிப்பதால் செலவும் செய்கிறான். ஜெயஸ்ரீ மேடம். எஸ் மேடம். சக சம்பாதனம் கரோதி, சம்போதனம் கரோதி சேத்து தான் வருது. சேத்துல அப்பி தான் வரணும் இங்க. என்ன செலவும் செய்கிறான். அப்பி வரணும்னா அதாவது சக சம்பாதனம் கரோத்தின்னு சொல்லலாம், சம்பாதயத்தின்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டுமே சொல்லலாம். வியயி கரோத்தி, செலவு பண்ணதுன்னா வியயி கரோத்தி. வியயி கரோத்தி, வியயம் கரோத்தி, வியயி கரோத்தி. சக சக சம்பாதனம் கரோதி வியயி கரோதி அப்பி. வியயி கரோத்தி இல்ல சக சம்பாதயதி வியயி கரோதி அப்பி. ரெண்டுமே ரைட். So this is what வியயி I'm saying. கரோதிங்கிறது சேம் வேர்டா மேடம்? ஒரே வேர்டா அது? ஆமா, வியயி கரோத்திங்கிறது ஒரே சம்பாதயதி மாதிரி. வியயி கரோத்தி இஸ் லைக் verb only. கரோத்தி வியயி கரோத்தி, செலவு செய்யும். ஓகே, it's a single word. ஓகே. So only one thing I just wanted to ask.